பாடசாலை ஒழுக்கம் தொடர்பான புதிய சுற்றறிக்கை. இந்தோனேசியாவில் நிலநடுக்கம், இலங்கைக்கு பாதிப்பில்லை. பிக்பாஸ் ஜனனியை சந்தித்தார் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர். சமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவிக்கு பிடியாணை, விமான நிலைய அதிகாரிகளுக்கு சென்ற உத்தரவு. ரஷ்யாவிடம் எரிபொருள் கொள்வனவு, அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை பகைத்துக் கொள்ளும் எந்த தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுக்காது, சம்பிக்க ரணவக்க. உதய கமன்பில வெளியிட்ட ஒரு நூல் திட்டமிட்ட நாடகம், சீலரத்ன கடும் குற்றச்சாட்டு. முறைமை மாற்றத்தின் பேரால் நாடு அதல பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது, தமரத்தின தேரர் குற்றச்சாட்டு. தமிழீழ விடுதலை புலிகளின் மணிராசகுளம் முகாம் தொடர்பில் அசங்காபி குணசேகர வெளியிட்டுள்ள தகவல். செல்பி புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கமன்பிலவின் புத்தக வெளியீடு, ராஜபக்சக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி, நவீன் திசாநாயக்க தெரிவிப்பு. தரமற்ற நிலக்கரி விவகாரத்திற்காக ஜனாதிபதி உட்பட அரசு அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும், தயாசிறி ஜெயசகர. டிரம்பின் போர் நிறுத்த கோரிக்கை, சில மணி நேரங்களில் ஈரான் ஜனாதிபதியிடமிருந்து வெளியான அறிவிப்பு. 53 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவுக்கு பயணம், விரைவில் ஈரான் போர் நிறைவு பெறும், டிரம்ப் தெரிவிப்பு. பிக் மேட்ச் பணிக்கு சென்ற 2 மாணவர்கள் பேருந்தில் சிக்கிய சோகம். ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையானது அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கோட்டமட்ட பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், பரிவேனாதிபதி தேரர்கள் மற்றும் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சினால் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட 2016 ஏப்ரல் 29ஆம் தேதி இடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த சுற்றறிக்கையில் உள்ள விதிமுறைகள் இனி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற தீர்ப்பின் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தண்டனையாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் எந்த குழந்தையும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படக்கூடாது என்றும் எந்த நிலையிலும் எந்தவிதமான உடல் ரீதியான தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது என்றும் தவறு செய்பவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான விஷயங்களை கையாளும் போது சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில வெளியிட்டுள்ள நூலானது ஒரு திட்டமிட்ட நாடகமாகும். இது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தென்படுகின்றது என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கவர் மேலும் கூறுகையில், இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது மக்கள் பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகளோ அழைக்கப்படாமை பாரிய சந்தேகத்தை தோற்றுவிக்கின்றது. உண்மையாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அக்கறை இருந்திருந்தால் இந்த நூல் தொடர்பில் உரிய விசாரணை அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். அவ்வாறு எவ்வித உத்தியபூர்வ தரப்பினரும் இன்றி இவ்வாறானதொரு நூலை வெளியிடுவது யாரை பாதுகாப்பதற்கான முயற்சி? உதய கமன்பில என்பவர் இருவேறு நிலைப்பாடுகளை கொண்ட ஒரு நபர். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் தற்போது வரிசையாக அமர்ந்து கொண்டு இவ்வாறான கருத்துக்களை கேட்பது வேடிக்கையாகவே உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக விரல் நீட்டுவதை விடுத்து அன்றைய காலப்பகுதியில் ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? குறித்த நிகழ்வில் உரையாற்றப்பட்ட விடயங்கள் மற்றும் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் சரியானவை அல்ல என்பதை உணர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அங்கிருந்து பாதியிலேயே வெளியேறியமையானது அவரெடுத்த மிகச் சரியான தீர்மானமாகும். கமன்பில போன்றவர்களின் இத்தகைய செயற்பாடுகள் மக்களின் மனதை விகாரப்படுத்தி இனவாதத்தை தூண்டும் முயற்சியாகும். இவ்வாறான அரசியல் சூழ்ச்சிகளில் சிக்கி நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பகைத்துக் கொள்ளும் எந்த தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுக்காது. ஆகவே அரசாங்கத்திடமிருந்து எரிபொருளை அரசாங்கம் கொள்வனவு செய்யாது. எதிர்வரும் காலங்களில் பலசக்தி துறை மிக மோசமான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.
அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், புத்தாண்டு நாட்டு மக்களுக்கு சுபமானதாக அமையாது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதலை குறிப்பிட்டுக் கொண்டு எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது மின்கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வுக்காக மின்சார சபை முன்வைத்த தரவுகளில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மின்கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னெடுத்த கருத்துக்கோரல் நிகழ்வுகளில் இவற்றை வெளிப்படுத்தினோம். இந்த இறக்குமதியில் இடம்பெற்ற மோசடி மற்றும் தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் மின்கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மீண்டும் மின்கட்டணம் உயர்வடையும் சாத்தியம் காணப்படுகிறது. நீர்மின் உற்பத்தியை குறைத்து எரிபொருள் மற்றும் நிலக்கரி ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காகவே அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கான விலை மனுக்கோரல்கள் அரசாங்கத்திற்கு இணக்கமான தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தவறானது. எதிர்காலத்திலும் வலுசக்தி துறை பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என்றார். பண்டிகை காலங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அது தொடர்பான செல்பி புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது திருடர்கள் வீடுகளை குறிவைக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்ஜி பூட்லர் வலியுறுத்தியுள்ளார். விடுமுறையை கழிப்பதாக வெளியிடங்களுக்கு செல்வோர் அந்த இடங்களை புகைப்படங்களாக சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் திருடர்கள் வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளையில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிக நாட்கள் வெளியில் தங்கியிருக்கும் நிலை ஏற்பட்டால் உங்கள் வீட்டினை அண்மித்த போலீஸ் நிலையத்தில் தகவல் வழங்கிச் சென்றால் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு அமையும் என்றும் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிக் பாஸ் ஜனனி என அழைக்கப்படும் நடிகை ஜனனியை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் தனது அலுவலகத்திலும் இரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியிலும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது அமைச்சர் எதிர்காலத்தில் கலை உலகமையை திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து கலை உலகில் தனித்துவமான தடத்தை பதிக்கும் சிறந்த கலைஞராக நடிகை ஜனனி மிளிர வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக தனது உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளதாவது: பிக் பாஸ் ஜனனி, நடிகை ஜனனி, அறிவிப்பாளர் ஜனனி என எவ்வாறான பாதைகளில் இருந்தாலும் அவர் எம்முடைய சமூகத்தின் ஒரு அங்கமாகவே திகழ்கின்றார் என்ற உணர்வை எமது சந்திப்பு மேலும் உறுதிப்படுத்தியது. எங்களின் அலுவலகத்தில் அவரை நேரில் சந்தித்து உரையாடும் வாய்ப்பு கிடைத்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது. அன்று பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அறியப்பட்ட ஜனனியை விட இன்று தனது திறமைகள், சுயநம்பிக்கை மற்றும் ஆளுமையை வெளிப்படுத்தும் ஒரு முழுமையான கலைஞராக அவர் வளர்ந்து வருவது பாராட்டத்தக்கது. இவ்வாறான ஆளுமை மிக்க ஜனனிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். எதிர்காலத்தில் கலை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து கலை உலகமே தனித்துவமான தடத்தை பதிக்கும் சிறந்த கலைஞராக அவர் விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்ததாக கூறப்படும் முறைமை மாற்றம் என்பது நாட்டை அடியோடு அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றுள்ளதுடன் குற்றவாளிகளுக்கு சிறைச்சாலைகளுக்குள் கேக் ஊட்டும் ஒரு கேவலமான கலாச்சாரத்தை அனூர் ஆட்சியாளர்கள் உருவாக்கியுள்ளதாக மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தமரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். மிகிந்தலையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் இன்று சட்டமும் ஒழுங்கும் முற்றாக சீர்குலைந்துள்ள நிலைமையை காண முடிகின்றது. சலை போன்றவர்கள் உரிய வசதிகள் இன்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மறுபுறம் பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு சிறையில் இருப்பவர்களுக்கும் மனிதாபிமானம் என்ற போர்வையில் கேக் கூட்டி பிறந்தநாள் கொண்டாடும் விசித்திரமான கலாச்சாரம் ஒன்றை இந்த அரசாங்கம் சிறைச்சாலைக்குள் உருவாக்கியுள்ளது. நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் போன்ற நிறுவனங்கள் இன்று இந்த சட்டத்தை நிலைநாட்டுவதை விடுத்து குற்றவாளிகளுக்கு கேக் கூட்டும் இடங்களாக மாறியுள்ளன. போலீஸ் திணைக்களம் தனது பொறுப்புகளை மறந்து செயற்படுவதுடன் சட்டத்தை வளைத்து திருடர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் சாதகமாக தற்போதைய ஆட்சியாளர்கள் களம் அமைத்து கொடுத்துள்ளனர். முன்னைய காலங்களில் நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்த தலைவர்களை விட விடுதலை பந்தை வழங்கிய தந்தை நிழல் தந்தை முன்னைய காலங்களில் நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்த தலைவர்களை விட விடுதலை பந்தை வழங்கிய தந்தை நிழல் தந்த தந்தை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தந்தை என பலரை மக்கள் போற்றினர். ஆனால் இன்று நிலக்கரியை கொண்டு வந்த தந்தை வியாபார தந்தை என பல பெயர்களில் மக்களை தொடர்ந்து ஏமாற்றும் கூட்டமே ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது. தற்போதைய ஆட்சியாளர்கள் பாராளுமன்றத்தில் ஓரின சேர்க்கை தொடர்பான விடயங்களை சட்டப்பூர்வமாக்கி கல்வியை சீரழிப்பதுடன் மகா சங்கத்தினரை வனசாரிகள் என அவமதிக்கின்றனர். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கோவிட் உலகளாவிய நெருக்கடியின் போது மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்பட்டதுடன் அத்தியாவசிய பொருட்களும் மருந்து பொருட்களும் வீடுகளுக்கே கொண்டு வந்து வழங்கப்பட்டன. ஆனால் இன்று முறைமை மாற்றம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களை பட்டினியில் வாடவிட்டுள்ளனர். பான் அல்லது இன்று உண்பதற்கு பொருட்கள் கூட இல்லாத வறண்ட நிலையை நாடு எதிர்நோக்கியுள்ளது. பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் மின்சார கட்டண உயர்வு போன்றவற்றால் மக்கள் சொல்லனா துயரத்திற்கு உள்ளாகியுள்ள போது தேர்தல் காலத்தில் 600 ரூபாய் மின்சார பட்டியலை 200 ரூபாவாக குறைப்பதாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளவையும் நிறைவேற்றப்படவில்லை. சமூக வலைதளங்களில் செயற்படும் முகநூல் மற்றும் யூடியூப் தளத்தில் தற்போதைய அரசாங்கத்தின் கைப்பாவைகளாக மாறி அரசாங்கத்திடம் சலுகைகளை பெற்றுக்கொண்டு நாட்டின் கலாச்சாரம்
மற்றும் மத விழுமியங்களை சீரழிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மத தலைவர்களை பகிரங்கமாக அவமதிக்கும் போக்கு இன்று அதிகரித்துள்ளதுடன் போலீசார் இவ்வாறானவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளமை கவலைக்குரியது. இந்த நாட்டை இந்த இழிவான நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமாயின் நாட்டு மக்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி ஒன்றிணைய வேண்டும். ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற தாய்மார்களும் தந்தைமார்களும் விழிப்புடன் எழுச்சியடைய வேண்டிய காலம் வந்துள்ளது என்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் உதய் கமன்பில நடத்திய புத்தக வெளியீட்டு விழாவை முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த நிகழ்வானது ராஜபக்சக்களை வெள்ளை பூசி காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள நவீன் திசாநாயக்க உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னால் உள்ள சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். இருப்பினும் அங்கு அடையாளம் காட்டப்பட்ட நபர் சக்ரான் காசிம் என்றும் அவர் ஏற்கனவே ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் பெயரிடப்பட்டவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கான நிகழ்வொன்று நடைபெற்றது. பெரும் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த சூத்திரதாரி சக்ரான் காசிம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகளிலும் குறிப்பிடப்பட்டிருந்த ஒருவராவார் என்று நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு நடத்தப்பட்டமை ஒரு முரண்பாடான நகைச்சுவை என குறிப்பிட்டுள்ள அவர் இது ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினத்தில் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, சாகல ரத்நாயக்க, வஜிர அபிவர்த்தன மற்றும் தலதா அத்துகுரல் உள்ளிட்ட எதிர்க்கட்சி முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறித்து அவர் தனது வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான கண்டறிதல்களை மையமாக கொண்டு முன்னாள் அமைச்சர் உதய் கமன்பிலவினால் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடத்தப்பட்டதுடன் இதில் பல அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் தான் மின்கட்டணம் உயர்வடைந்துள்ளது. மின்கட்டணத்தை மேலும் 50% அதிகரிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளன. தரமற்ற நிலக்கரி விவகாரத்திற்காக எதிர்காலத்தில் ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை மோசடியுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது வளசக்தி துறையில் அரசாங்கம் பாரியதொரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கையும் இதுவரையில் மேற்கொள்ளவில்லை. சூரிய சக்தி மின்சக்தி திட்டத்தை அரசாங்கம் பலவீனப்படுத்தியுள்ளது. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சூரிய மின்சக்தி திட்டத்திற்கு ஒரு அலகுக்கு 34 ரூபாய் அளவில் செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த தொகை 15 முதல் 19 ரூபாவாக குறைக்கப்பட்டது. மின்சார சபையின் சுயாதீனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மின்சார சபையை கலைத்து அதன் பொறுப்பு மற்றும் கடமைகளை 4 நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளார். எந்த நிறுவனங்கள் அந்த பணியை செய்கிறது என்பது சந்தேகத்திற்கிடமாகவே காணப்படுகின்றது. புதிய மின்சார சட்டத்திற்கு அமைய மின் விநியோகத்தை துண்டிப்பதற்கு எந்த நிறுவனத்திற்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் திருத்த பணிகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு சிலர் அதன் பொறுப்பு மற்றும் கடமைகளை 4 நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளனர். எந்த நிறுவனங்கள் இந்த பணியை செய்கின்றது என்பது சந்தேகத்திற்கிடமாகவே காணப்படுகின்றது. புதிய மின்சார சட்டத்திற்கு அமைய மின் விநியோகத்தை துண்டிப்பதற்கு எந்த நிறுவனத்திற்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் திருத்த பணிகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு சில பகுதிகளில் மிகவும் சூட்சுமமான முறையில் மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்படுகின்றது. மின் கட்டண உயர்வு பெரிதொரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. மின் கட்டணத்தை மேலும் 50% அதிகரிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளன. தரமற்ற நிலக்கரி விவகாரத்திற்காக எதிர்காலத்தில் ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை மோசடியுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும். மின் கட்டண அதிகரிப்பை தொடர்ந்து கொத்து ரொட்டியின் விலையும் 30 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை வர்த்தகர்களை தீர்மானித்துக் கொள்கின்றார்கள். அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் இதுவரையில் எடுக்கவில்லை. இது அரசாங்கத்தின் பலவீனத்தையே வெளிப்படுத்துகிறது என்று தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் பெரும் போர் உத்தியாக கருதப்பட்ட 2002 தொடக்கம் 2004 ஆண்டுகளில் திருகோணமலைக்கு மேற்கே அமைக்கப்பட்ட மணிராசகுல முகாம் தொடர்பான ரகசிய அறிக்கையை தானே தயாரித்ததாக அசங்க அபிகுணசிகர தெரிவித்துள்ளார். அசங்க அபிகுணசிகர கோட்டபேவின் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தவர். கோட்டபேவின் ஆட்சியில் பாதுகாப்பு ஆலோசகராகவும் செயற்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஜார் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த காலத்தில் கம்மன்பில திருகோணமலையில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி குறைத்த முகாமை அகற்றுமாறு பிரச்சினைப்படுத்தியதும் அந்த ரகசிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்களின் பயங்கர தன்மையை அறிந்திருந்ததால் ஆகும்.
குறித்த காலப்பகுதியில் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இரு தரப்பினரும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தனர். மணிராசகுளம் முகாமை பிரதானமாக கொண்டு திருகோணமலையை சூழ 17 சிறிய முகாம்களையும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைத்திருந்தனர். இந்த முகாம்களை கேந்திரமாக கொண்டு திருகோணமலை துறைமுகத்தை தாக்கி அதை கைப்பற்றி அங்கிருந்து தென்பகுதிக்கு தாக்குதலை தொடுத்து நாட்டை கைப்பற்றுவதே அவர்களின் நோக்கமாகும். இது தொடர்பில் நன்கு ஆராய்ந்த நான் ரகசிய அறிக்கை ஒன்றை தயாரித்த நிலையில் அதை கவன்பிலவிடம் கையளிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்றே எனக்கு அவருடனான நெருக்கம் ஏற்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையை மூலாதாரமாக கொண்டு முகாமை அகற்றுமாறு கவன்பில திருகோணமலையில் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் என தெரிவித்துள்ளார். போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா நகர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது 5 இளைஞர்களும் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1500க்கும் அதிகமான போதை மாத்திரைகள் போலீசாரால் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சமல் ராஜபக்சவின் மகன் சமேந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நிமாலி ஆகியோரை கைது செய்வதற்காக கொழும்பு பிரதான நீதவானால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்வதில் நடந்ததாக கூறப்படும் கையூட்டு தொடர்பான தொடர் நடவடிக்கைகளில் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை தொடர்ந்து இந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ்போதரகமை இந்த பிடியாணைகளை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர்கள் இலங்கைக்கு வருகை தந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்து கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்குமாறு குடிவரவு மற்றும் குடியல்பு கட்டுப்பாட்டாளருக்கு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளதாக கருதப்படும் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்காகவே இந்த பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் உள்ள முன்னணி பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியின் ஏற்பாட்டு பணிகளுக்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 2 பாடசாலை மாணவர்கள் இன்று காலை பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்தில் ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய மாணவர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் 12ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர் என்பதுடன் பலத்த காயமடைந்த மாணவர் தற்போது கண்டி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கண்டி திகனை வீதியில் பல்லேகல ராணுவ முகாமிற்கு முன்பாக திகன திசையிலிருந்து வந்த பேருந்துடன் மாணவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இருவரும் பேருந்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள கண்டியின் முன்னணி பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியின் ஏற்பாட்டு பணிகளுக்காக அவர்கள் சென்று கொண்டிருந்த போது இந்த கோர விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பல்லேகல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிழக்கு இந்தோனேசியாவில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இலங்கையில் எவ்வித பாதிப்பும் இல்லை என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். கிழக்கு இந்தோனேசியாவில் உள்ள டெர்னாட் நகரின் கடற்கரைக்கு அப்பால் வடக்கு பகுதி கடலில் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அபாயகரமான சுனாமி அலைகளை ஏற்படுத்தக்கூடும் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இருப்பினும் இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியாவின் கடற்கரைகளில் அபாயகரமான சுனாமி அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பதிவு உரிமமின்றி வாகனங்களை வைத்திருந்த 3 நபர்கள் மேல்மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி ஆவணங்களை தயாரித்து வாகன மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் குறித்து அப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேககவத்த மற்றும் கந்தானை போலீஸ் பிரிவுகளில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து 3 கார்கள், 2 ஜீப் ரக வாகனங்கள், ஒரு லொரி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் 21 மற்றும் 39 மற்றும் 40 வயதுடைய கந்தானை மற்றும் மேகவத்த பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டனர். இச்சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரானுடனான போர் 2 அல்லது 3 வாரங்களில் நிறைவடையும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் ட்ரம்ப் அமெரிக்க நேரப்படி புதன்கிழமை இரவு 9 மணிக்கு வெள்ளை மாளிகையிலிருந்து உரையாற்றினார். தொடர்ந்து உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுக்கு எதிரான தற்போதைய ராணுவ நடவடிக்கைகளின் நோக்கங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டன. அடுத்த 2-3 வாரங்களுக்குள் ஈரானின் அனைத்து மின் நிலையங்கள் மீதும் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று கூறினார். இந்த பெரும் தாக்குதல்கள் ஈரான் மீண்டும் கற்காலத்திற்கு இழுத்துச் செல்லும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்காவால் திட்டமிடப்பட்ட பல ராணுவ தாக்குதல்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறைவடைந்து விட்டதாகவும் எஞ்சிய பணியை நிறைவு செய்வதற்கு மிக குறைந்த காலமே தேவைப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் அந்நாட்டின் உட்கட்டமைப்பு முற்றிலுமாக அழிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் சூளுரைத்தார்.
அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மக்களுக்கு என விழித்து எழுதிய கடிதத்தில் நீடித்த ஆக்கிரமிப்பு மற்றும் படையெடுப்பு என்று அவர் விவரித்த போதிலும் ஈரான் ஒருபோதும் போரை தொடங்கவில்லை என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானின் புதிய ஆட்சி ஜனாதிபதி. அவர் யாரை குறிப்பிடுகின்றார் என்பதை தெளிவுபடுத்தாமல் அமெரிக்காவிடம் போர் நிறுத்தம் கோரியதாக கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை திறந்து சுதந்திரமான மற்றும் தெளிவான நிலையில் இருக்கும் போது அமெரிக்கா போர் நிறுத்தத்தை பரிசீலிக்கும். அதுவரை நாங்கள் ஈரானை முற்றிலுமாக அழிப்போம் அல்லது அவர்கள் சொல்வது போல் கற்காலத்திற்கு திருப்பி அனுப்புவோம் என்று கூறியுள்ளார். பெசஸ்கியன் தனது கடிதத்தில் சாத்தியமான போர் நிறுத்தம் குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை. அமெரிக்கா, ஐரோப்பா அல்லது அண்டை நாடுகளின் மக்கள் மீது ஈரான் மக்களுக்கு எந்தவிதமான தீய எண்ணமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மோதல் மற்றும் ஈடுபாடு ஆகியவற்றுக்கு இடையான தேர்வு வரவிருக்கும் தலைமுறைகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று முடித்துள்ளார். மனிதர்கள் கடைசியாக நிலவுக்கு பயணம் செய்து அரை நூற்றாண்டுக்கு மேலான நிலையில் இன்று அதிகாலை 4 விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தை தொடங்கியுள்ளனர். நாசாவின் விண்வெளி ஏவுதல் அமைப்பின் மீது பயணித்து ஒரியன் விண்கலம் புளோரிடாவில் உள்ள விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்கள் பயணிக்கும் நாசாவின் முதல் நிலவு பயணமான ஆர்டமிஸ் 2 திட்டத்திற்கு ரேட் வைஸ்மேன் தலைமை தாங்குகின்றார். நிலவின் மறுபக்கத்திற்கு சென்று திரும்பும் முதல் பெண், முதல் கருப்பினத்தவர் மற்றும் முதல் கனேடிய விண்வெளி வீரர் ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குழுவை இத்திட்டம் சுமந்து செல்கின்றது. கடைசி நிமிடத்தில் ராக்கெட்டை பின்னோக்கி இழுத்தது மற்றும் ஹீலியம் கசிவுகள் போன்ற சிக்கல்களை தீர்ப்பதற்காக தொழில்நுட்ப சீரமைப்புகள் உள்ளிட்ட தொடர்ச்சியான தாமதங்களுக்கு பிறகு இந்த ஏவுதல் நிகழ்ந்துள்ளது. இந்த மனிதர்களை மீண்டும் புவி சுற்றுப்பாதை கப்பால் அனுப்புவதில் உள்ள சிக்கலான தன்மையை எடுத்து காட்டுகின்றது. இதுவரை உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளில் ஒன்றான ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அதிகாலை 3:55 மணிக்கு விண்வெளி நிலையத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஓரியன் விண்கலத்திற்குள் பாதுகாப்பாக இருந்த 4 விண்வெளி வீரர்களுடன் வானில் சீறி பாய்ந்தது.